இன்றைக்கி டேஸ்டியான நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு தான் செய்கிறோம். அதுக்கு வந்து 100 கிராம் கருவாடு எடுத்துக்கலாம். கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா ஆறின பிறகு தலைப்பகுதியும் வால் பகுதியும் வந்து கட் பண்ணிவிட்டு வயிற்று பகுதியை வந்து நல்லா சுத்தப்படுத்தி இந்த மாதிரி கழுகி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்திட்டு வெங்காயம் தேவையான அளவு, பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளி வதங்குறதுக்காக நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்த பிறகு ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1 ஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்திட்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு புளிக்கரைசல் வந்து சேர்த்தி அதோடைய பச்சை வாசனை போன பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு நம்ம கழுகி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கருவாடை வந்து இதில் சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள் கருவாடு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஒரு தட்டு சோறு காலி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோட. தேங்க்யூ.